Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் வந்து மஸ்ட்டு எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டு டீட்டெயிலை மட்டும் வச்சு வெரிஃபை பண்ணி லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த லோன் ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட 10 crore டவுன்லோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பாருங்கள், 4.4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 27 லட்சம் ரிவ்யூஸ் வந்து இதில் வந்து மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு பில் பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த பில் பேமெண்ட்லேயே வந்து நமக்கு லோன்ஸ் ப்ரொவைட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு லோனுமே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான லோன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு லோனையுமே எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கான லோன் எலிஜிபிள் அமௌண்ட்டை வந்து அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 50,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16% அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 50,000 ரூபாய்க்கு வந்து 10 year வந்து 12 மாதம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இஎம்ஐ வந்து மாதம் வந்து 4,537 ரூபா அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,444 ரூபா அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1000 ரூபா வந்து எடுத்துக்குவாங்க. மீதியை தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 49,000 ரூபா அந்த வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம டோட்டலாக ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 55,444 ரூபா வந்து நம்ம ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கன்ஃபியூஸாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதில் வந்து நமக்கு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் வந்து தெளிவாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன்ஸ் அப்படின்னு ஒரு தனி ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளார வர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டு டீட்டெயில்ஸுமே வந்து மஸ்ட்டு வந்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த ரெண்டு டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி தான் அவங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த 1 லட்சத்தில் கிட்டத்தட்ட 35,000 ரூபா கிட்ட வந்து நான் ஆல்ரெடி வந்து லோன் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய லெண்டிங் பார்ட்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோடய லெண்டிங் பார்ட்னர். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு லெண்டிங் பார்ட்னர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆதித்யா பிர்லா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஆர்பிஐயில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஏகப்பட்ட லெண்டிங் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ அதனால் அவங்க மஸ்ட் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே லோன்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து இஎம்ஐ சம்மரி அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் 33,000 வந்து நான் ஆல்ரெடி லோன் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த 33,000 வந்து நான் ரீபே பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். ஓகேங்களா, 1 வீக் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகும். ஸோ மேலே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து நான் எப்பப்பெல்லாம் லோன் அமௌண்ட்டை எடுத்து நான் எப்பப்பெல்லாம் ரீபே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து வித்ரா டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி அதில் வந்து கொடுப்பாங்க. மினிமம் 10,000 மேக்ஸிமம் அமௌண்ட் வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணி விடுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.